I want to turn your Bible this morning. இந்த காலை நேரத்திலே வேதாகமத்தை திருப்ப வேண்டும் நீங்கள். Numbers chapter 14 verse 24. என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையனவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். The Lord himself speaks here. தேவனாகிய கர்த்தர் தாமே இங்கே பேசுகிறார். My son Caleb. என்னுடைய மகனாகிய காலேப். The Lord wants to call you my son Alvin. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், என் மகன் ஆல்வின். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? How many of you say amen? Hallelujah. This morning the Lord wants to address you as his son and daughter. இந்த காலைவேளை தேவனாகிய கர்த்தர் உங்களை மகன் என்றும் மகள் என்றும் அழைக்க விரும்புகிறார். Hallelujah. Today God wants to speak to his children. இன்று அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் பேச விரும்புகிறார். I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். That is the authority that I have. அதுதான் நான் பெற்றிருக்கிற அதிகாரமாக இருக்கிறது. That is the blessing that I have. அதுதான் நான் பெற்றிருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. Whatever the world says about me, I don't care. இந்த உலகம் என்னை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. I am a son of God. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். I am the inheritor of the promises. நான் அந்த எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். Somebody said amen. யாராவது ஆமென் என்று சொல்லுங்கள். Today morning I am so filled with a different anointing. நான் இன்று காலை வேளையிலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தோடு நான் உணர்கிறேன். And my sermon is likewise. என்னுடைய செய்தியும் அதே போலதான். I am going to speak about a man with a different spirit. ஒரு வித்தியாசமான விசேஷித்த ஆவியுடைய ஒரு மனிதனை குறித்து தான் இந்த காலை வேளையிலே பேச போகிறேன். Who is this man? யார் இந்த மனிதன்? Caleb. காலேப். Let's read Numbers 14:24. வாசிப்போம். என்னாகமத்தின் புத்தகம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப், My son Caleb வேறே ஆவியை உடையவனாய் has a இருக்கிறபடியினாலும் different spirit உத்தமமாய் என்னை பின்பற்றி and வந்தபடியினாலும் follows me wholeheartedly. அவன் போய் வந்த தேசத்திலே I will bring him into the land he went to. அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் And his கொள்ளுவார்கள். descendants will inherit it. Amen. Somebody said amen. Hallelujah. The Lord singles out this man Caleb. தேவனாகிய கர்த்தர் இந்த காலேப் என்ற மனிதனை மாத்திரம் தனியே பிரித்து வைத்திருந்தார். Who are these possessors? யாரெல்லாம் இந்த சுதந்திரவாளியாக இருக்கிறார்கள்? The people with a different spirit. விசேஷித்த ஆவியுடையவர்கள் மாத்திரமே சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். God himself testifies. தேவனாகிய கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். He is a different guy. அவன் ஒரு வித்தியாசமான மனிதனாக இருக்கிறான். Not because his hairstyle is different. அவனுடைய ஹேர் ஸ்டைல் வித்தியாசமாக இருப்பதற்காக Not மாத்திரமல்ல. because his dressing is different. அவனுடைய ட்ரெஸ்ஸிங் வித்தியாசமாக இருப்பதற்காக மாத்திரமல்ல. Not because his English is different. அவனுடைய ஆங்கிலம் விசேஷித்த வித்தியாசமாக இருப்பதற்காக மாத்திரமல்ல. It is not because he comes from a very different family. ஒரு வித்தியாசமான குடும்பத்திலிருந்து வந்தான் என்பதற்காக அல்ல. It is because of his spirit. ஆனால் அவனுடைய ஆவி நிமித்தமாகவே. Hallelujah. Hallelujah. You know where the spirit comes from, right? உங்களுக்கு தெரியுமா ஆவி எங்கே இருந்து வருகிறது என்று? The spirit of man is a lamp. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Hallelujah. There was a big car race. ஒரு பெரிய ஒரு கார் ரேஸ் இருந்தது. Everybody brought their latest machines. அவர்கள் தங்களுடைய லேட்டஸ்ட் மெஷின் கார்களை கொண்டு வந்தார்கள். McLaren was there. மெக்லாரன் கார் இருந்தது. Suzuki was there. சுசுகி கார் இருந்தது. Ferrari was there. ஃபெராரி கார் இருந்தது. All shining and gleaming. எல்லா விதமான பிரகாசிக்கிற கார்களும் இருந்தது. Everybody was revving their engine. Run, run, run. எல்லாரும் அந்த இன்ஜினை போட்டு மிகவும் மிதித்துக் கொண்டிருந்தார்கள். But then there was one டப்பா வண்டி. அங்கு ஒரு டப்பா வண்டியும் இருந்தது. He did not look nice. அது பார்வைக்கு மிகவும் அருமையாக தோன்றவில்லை. Everybody was angry at that டப்பா வண்டி. எல்லாரும் அதை பார்த்து மிகவும் கோபித்துக் கொண்டிருந்தார்கள். Everybody said, "Pooh, why did you bring this?" எல்லாரும் அதை போ ஏன் இதை கொண்டு வந்தாய் என்று சொன்னார்கள். Why are you this beauty contest, this F1 car race, you are bringing a தகர டப்பா? F1 கார் ரேஸ்க்கு ஒரு தகர டப்பாவை ஏன் நீ கொண்டு வருகிறாய் என்று கேட்டார்கள். They were ready to start. அவர்கள் அந்த ரேஸை பந்தயத்தை துவங்க ஆரம்பித்து விட்டார்கள். Red became orange. சிவப்பு நிறம் மஞ்சள் நிறமாய் மாறினது. 2, 3, 1 it became green. 3, 2, 1 என்று சொன்ன உடனே அந்த நிறமானது பச்சையாக மாறினது.
Every car streamed out of the place. எல்லா கார்களும் அங்கிருந்து வேகமாய் புறப்பட்டது. Suddenly, திடீரென்று this Dabba car இந்த டப்பா வண்டியானது started forwarding so fast. மிகவும் வேகமாக முன்னேறி சென்றது. It started overtaking all the Ferrari. மற்ற ஃபெராரி கார்களை விட இது முந்தி சென்று விட்டது. It started overtaking all the latest Benz engine. எல்லாவித லேட்டஸ்ட் பென்ஸ் இன்ஜினாக இருக்கிற சகல கார்களையும் முந்தியடித்து இந்த டப்பா வண்டி சென்றது. Dabba car is going very fast. டப்பா கார் மிகவும் வேகமாக சென்றது. Everybody is looking, hey, what is this Dabba car going? எல்லாரும் பார்க்கிறார்கள் இந்த டப்பா கார் எங்க செல்லுகிறது என்று. All the other cars are skidding away. எல்லா மற்ற கார்களும் ஸ்கிட்டாகி வெளியே போகிறது. Because this Dabba car doing. ஏனென்றால் அந்த டப்பா கார் மிகவும் வேகமாக செல்லுகிறபடியால் Everybody thought Dabba car. எல்லாரும் அந்த டப்பா காரை பார்த்தார்கள். Dabba car came first. டப்பா கார் தான் முதலாவதாக வந்தது. Everybody came. எல்லாரும் கடந்து வந்தார்கள். How did you build this Dabba car? நீ எப்படி இந்த டப்பா காரை கட்டி எழுப்பினாய் என்று. What is this Dabba car? இந்த டப்பா கார் என்ன என்று கேட்டார்கள். The man opened the engine. அந்த மனிதன் அந்த என்ஜினை திறந்து காட்டினான். They looked inside. அவர்கள் அதை பார்த்தார்கள். It is flight engine. அது ஃளைட்டோட என்ஜினாக இருந்தது. It is not a car engine, it is flight engine. அது ஒரு காரோட என்ஜின் அல்ல, ஒரு ஃளைட்டோட என்ஜினாக இருந்தது. It doesn't matter whether you are beautiful, whether you are powerful, whether you are rich. It all depends upon the spirit inside. நீங்கள் அழகோ அல்லது மிகுந்த ஐஸ்வர்யவான்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. Hey! I am a different spirit man. நான் ஒரு விசேஷித்த ஆவியை உடைய மனிதன். Somebody shout hallelujah. Hallelujah. 12 people were sent into the land of Canaan. கானானுக்கு 12 நபர்கள் அனுப்பப்பட்டார்கள். They were asked by the Lord to go and see. அதை பார்க்க, அது எப்படி இருக்கிறது வேவு பார்க்க தேவனாகிய கர்த்தர் அனுப்பினவர்களாக இருக்கிறார்கள். Numbers chapter 13 என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் verse 1 and 2. முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். God said go and see. தேவனாகிய கர்த்தர் போய் பாருங்கள் என்று சொன்னார். Sight seeing only God said. வெறும் அந்த நிலத்தை பார்க்க மட்டும் தான் தேவனாகிய He கர்த்தர் did not சொன்னார். send them to sign agreement. அவர் எந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ண சொல்லவில்லை. He did not send them to make payment. எந்தவித பேமெண்ட்டும் செலுத்த சொல்லவில்லை. He did not ask them to take a checkbook. எந்த செக் புக்கும் எடுத்துக்கொள்ள செல்லவில்லை. One request. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் தான் வைத்தார். Go and see the land God is giving you. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற நிலத்தை போய் பாருங்கள் என்று மட்டும் தான் பக்கத்துல சொன்னார். பார்த்து சொல்லுங்க, பார்க்க தானே சொன்னாரு, பார்க்க தானே சொன்னாரு. பேமெண்ட் கொடுக்க சொன்னாரா, பார்க்க சொன்னாரா? அங்க போய் அழுது ஒரு 21 நாள் உபவாசம் போட சொன்னாரா, பார்க்க சொன்னாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்க்க தானே சொன்னாரு. Just go and see. காசா பணமா பார்க்க வேண்டியது தானே. Somebody said amen. Amen. Hallelujah. Listen very carefully. நன்றாய் கவனியுங்கள். These 12 spies, they went and saw. 12 வேவுக்காரர்கள் கடந்து சென்றார்கள். And when they saw there, அங்க அவர்கள் பார்த்த பொழுது, they saw that the people are very strong. அங்க இருக்கிற ஜனங்கள் மிகவும் பலமுள்ள ஜனங்களாக இருப்பதை அவர்கள் கண்டார்கள். But the land was very fertile. ஆனால் அந்த நிலமோ அது கைப்பற்ற கொள்ளக்கூடிய நிலமாக தான் இருந்தது. And so in Numbers 13:27, அது மாத்திரமல்ல 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், this is the report they brought back to Moses. மோசேவுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை தான் அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. Somebody said amen. Amen. They are saying, yes, we went and saw. அவர்கள் சொன்னார்கள், ஆம் நாங்கள் போய் பார்த்தோம். It is a land of milk and honey. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். And this is the fruit. இதுதான் அதனுடைய கனி என்று சொல்கிறார்கள். But they say in verse 28, ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். oh, the fruit is good. அந்த கனி நல்லதுதான். But the people are bad. ஆனால் அந்த ஜனங்களோ கெட்டவர்கள். அங்க இருக்கிற ஜனங்க பொல்லாதவங்க. They are worried about the people, whereas God only asked them to see the land. தேவனாகிய கர்த்தர் நிலத்தை மட்டும் பாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் ஜனங்களை குறித்து கவலைப்பட்டார்கள். Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். God asked them to see the land, not the people. தேவனாகிய கர்த்தர் நிலத்தை மட்டும் தான் பாருங்கள் என்று சொன்னால் ஜனங்களை அல்ல. God asked you to see the land, not the bank balance.
தேவனாகிய கர்த்தர் நிலத்தை மட்டும் தான் பார்க்க சொன்னார், பேங்க் பேலன்ஸை பார்க்க சொல்லவில்லை. God asked you to take treatment and not the medicine. தேவனாகிய கர்த்தர் ட்ரீட்மென்ட்டை மட்டும் தான் எடுக்க சொன்னார், மருந்தை மாத்திரையும் சொல்லவில்லை. God asked you to believe. God did not ask you to count. தேவனாகிய கர்த்தர் உங்களை விசுவாசிக்க மாத்திரம் தான் சொன்னார், எந்த காரியம் என்று என்ன சொல்லவில்லை. How is the marriage going to happen? எப்படி இந்த திருமணம் நடக்க போகிறது? I will only look at the mahal. God will take care of the rest நான் of the thing. மண்டபத்தை மட்டும் தான் பார்ப்பேன், எல்லா காரியங்களும் தேவனாகிய கர்த்தர் செய்து முடிப்பார். How will my child be born? எப்படி என்னுடைய குழந்தை பிறக்கும்? I will only select the baby dress. God will give me the child. நான் அந்த குழந்தைக்கு வேண்டிய அந்த Dress-ஐ மாத்திரம் தான் எடுப்பேன். தேவனாகிய கர்த்தர் மற்ற காரியங்களை I பார்த்துக் will கொள்வார். only see the new area where development is happening, where I am going to buy the house. God will give me the finance. எந்த ஏரியால வீடு வாங்கணும்னு சொல்லி, வளர்ந்து வருகிற ஏரியால வீடு வாங்கணும்னு சொல்லி மட்டும் தான் பார்ப்பேன். தேவனாகிய கர்த்தர் எனக்காக புது வீடு தந்தருளுவார். God told them to look at the land, not the people. தேவனாகிய கர்த்தர் நிலத்தை மட்டும் தான் பாருங்கள் சொன்னால் ஜனங்களை அல்ல. But these people are looking at the people. ஆனால் இந்த ஜனங்களோ அங்க இருக்கிற ஜனங்களை மட்டுமே பார்க்கிறார்கள். 10 of them. 10 பேர். And this is their report. இதுதான் அவர்களுடைய ரிப்போர்ட்டாக இருந்தது. பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமெலிக்கர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபுசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். Hallelujah. God asked them to see how many fruits are there. தேவனாகிய கர்த்தர் அங்கே எத்தனை பழங்கள் இருக்கிறது என்று பார்க்க சொன்னார். How many kinds of honey is there? எவ்வளவு விதமான தேன்கள் இருக்கிறது என்று பார்க்க சொன்னார். But they are now counting about all the people there. ஆனால் அங்க இருக்கிற ஜனங்களை மாத்திரமே இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Just do what the Lord tells you. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். The Lord said, look at the land. தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நிலத்தை பாருங்கள். But these guys are looking at all the opposition. ஆனால் எதிரா இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். But listen to what these people had to say, Joshua and Caleb. ஆனால் யோசுவாவும் காலேபும் சொன்ன காரியத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். In Numbers 13 verse 30, 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். we can go immediately and possess it. நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். We can easily conquer. ஆமென். ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஈஸியா முடிக்கலாம். காம்ப்ளிகேஷன்ன்றது எங்கன்னா நம்ம மனசுல தான் இருக்குது. ஏன்னா அற்புதம் செய்ய போறது கர்த்தர். நம்ம அவர்கிட்ட சொல்றோம், உமக்கு இது ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே. அவர் உங்களை பார்த்து சொல்வார், ஜுஜுபி. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. How many of you want to say amen? Hallelujah. Your job is easy for God. உங்களுடைய வேலை தேவனாகிய கர்த்தருக்கு மிகவும் சுலபமாய் இருக்கிறது. Everything is possible with God. எல்லாமே தேவனாலே கூடும். And God wants to let you know, தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை நீங்கள் அறிய don't வேண்டும் என்று complicate விரும்புகிறார். things. எல்லாவற்றையும் மிகுந்த கடினமாக ஆக்காதீர்கள். Just believe. விசுவாசியுங்கள். Are you going to believe the minority report or the majority report? மைனாரிட்டி ரிப்போர்ட்டை நீங்க விசுவாசிக்க போறீங்களா, மெஜாரிட்டியான ரிப்போர்ட்டை நீங்க விசுவாசிக்க போறீங்களா? மெஜாரிட்டியா? நம்ம ஊர்ல இதான் பிரச்சனையே. எல்லாருக்கும் மெஜாரிட்டி என்ன சொல்றதோ அதுதான் பிடிக்கும். ஆனா ஆண்டவர் சில நேரத்தில் மெஜாரிட்டியோட இருக்க மாட்டார், மைனாரிட்டியோட தான் நிற்பார். சொல்லுங்க அல்லேலூயா. How many sons did Jacob have? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? How many sons did Jacob have? யாக்கோபுக்கு எத்தனை மகன்கள் இருந்தார்கள்? 12 sons. Out of these 12 sons, how many of them became a great man? இந்த 12 பேர்ல எத்தனை பேர் பெரிய மனிதனாக கடந்து வந்தாங்க? How many? One of them, no? What is his name? Joseph was only son யோசேப்பு மாத்திரம் ஒரே ஒரு மகனாக இருந்தான். who believed in the blessing of his father. அவருடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தான். Who believed in the blessing of his grandfather. அவங்களுடைய தாத்தாவினுடைய ஆசீர்வாதத்தின் மேல் விசுவாசம் வைத்தவனாக இருந்தான். Who believed in the blessing of the grandfather's father. தாத்தாவுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதத்தின் மேல் அவன் விசுவாசம் வைத்திருந்தான். Joseph believed, யோசேப்பு விசுவாசித்தான், even though I am minority, நான் ஒரு மைனாரிட்டியாக இருந்தாலும் கூட majority will come and stand before me. மெஜாரிட்டியும் கூட எனக்கு முன்பாக வந்து நிற்கும். Somebody said hallelujah. Hallelujah.
Joseph was a man with a different spirit. யோசேப்பு ஒரு வித்தியாசமான ஆவி உடையவனாக இருந்தான். He did not bother about what his brothers thought about him. அவனுடைய சகோதரர்கள் அவனை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பது அவனுக்கு கவலை இல்லை. So he avoided negative talk. அதனாலே அவன் எதிர்மறையான காரியங்களை அவன் வெறுத்து விட்டான். He believed what God showed him and he said what God showed him. தேவனாகிய கர்த்தர் என்ன காண்பித்தாரோ அதை மாத்திரம் தான் அவன் செய்தான். I want to say a secret to you. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். Some people say because Joseph gave the vision, problem came for him. சிலர் சொல்லுகிறார்கள் யோசேப்பு அந்த தரிசனத்தை சொன்னதினாலே தான் அவனுக்கு பிரச்சனை ஏற்பட்டது என்று. You know what is the vision, right? உங்களுக்கு தெரியுமா அந்த தரிசனம் என்னவென்று? All the harvested stock, they all bowed down before the stock of Joseph. யோசேப்பின் அரிக்கட்டுக்கு முன்பாக எல்லா விதமான அரிக்கட்டும் வணங்கினது என்று அவன் தரிசனமாக சொன்னான். Joseph was the youngest one. யோசேப்பு தான் மிகுந்த எளியவனாக இருந்தான். அவன் தான் சின்னவனாக இருந்தான். But all the other were elder brothers. ஆனால் மற்ற எல்லாரும் பெரிய சகோதரர்களாக இருந்தார்கள். In Israel, இஸ்ரவேலிலே protocol is very important. அங்கு ஒரு முறைமை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. Seniors are always senior. பெரியவர்கள் எல்லாமே பெரியவர்களாக இருக்கிறார்கள். They are to be respected. அவர் கனப்படுத்தப்பட வேண்டும். First son is very important. முதலாவது மகன் மிகவும் முக்கியமான மகனாக இருக்கிறான். But this guy is the last but one. அதாவது 11வது ஆளு. இவன் 11வது 11th சன்னாக இருக்கிறான். He is the 11th batsman. அவன் 11வது பேட்ஸ்மேனாக இருக்கிறான். And he is having the first hard hitter Ruben. Everybody is there in the front. ஆனால் எல்லா விதமான ஹார்ட் ஹிட்டர் எல்லாமே முன்னாடி இருக்காங்க. I am referring cricket. நான் கிரிக்கெட்டை குறித்து சொல்கிறேன். In cricket, opening batsman is important or last batsman is important? கிரிக்கெட்ல முதல் பேட்ஸ்மேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா 11வது பேட்ஸ்மேன் ரொம்ப முக்கியமா? ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் இம்பார்ட்டன்ட். என் கண்ணில் கடைசியா வந்து ஒரே பால்ல சிக்ஸர் அடிச்சு ஜெயிச்சு கொடுக்குறான் பாத்தீங்களா, அந்த லாஸ்ட் பேட்ஸ்மேனை கத்தர் இம்பார்ட்டண்டா மாத்திடுவான். What the world pushes to the last, God will make them the first. உலகம் எதை கடைசியாக தள்ளுகிறதோ தேவனாகிய கர்த்தர் அதையே முதலாக தள்ளுகிறார். Today you might have been sidelined by the world. இன்று நீங்கள் உலகத்தினால் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். But because of the vision that you have, ஆனால் நீங்கள் வைத்திருக்கிற தரிசனத்தின் நிமித்தமாகவே, because of the spirit that you have, நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆவி உடையவர்களாக என்பதற்காகவே God is going to honor you தேவனாகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். by giving what he promised you. அவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Somebody said amen. ஆமென் என்று சொல்லுங்கள். In Genesis chapter 41, ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் verse அதிகாரத்தில் 38, 38ஆம் வசனம், we see about this man with a different spirit. ஒரு வித்தியாசமான ஆவி உடைய ஒரு நபரை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். Who is that? யார் அந்த நபர்? Joseph. யோசேப்பு தான். Who is giving the testimony? யார் கொடுக்கிற அந்த சாட்சியை பத்தி? பார்வோன் கொடுக்கிறார். வாசிங்க Genesis 41:38. Yes. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றார். Amen. Hallelujah. The spirit of God is inside him. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருக்கிறார். He's got the spirit of God. அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறவனாக இருக்கிறார். Somebody said amen. ஆமென். தேவ ஆவியா, spirit of God. தேவ. Who is saying? பார்வோன். Is Pharaoh a Christian or a Jewish man? பார்வோன் வந்து ஒரு கிறிஸ்தவரா அல்லது ஒரு யூதரா? No. இல்லை. Pharaoh was a Gentile. பார்வோன் ஒரு புறஜாதியாக இருந்தார். என்னைக்கு இந்த உலகம் உங்களையும் என்னையும் பார்த்து இவனுக்குள்ள இருக்கிறது உண்மையாகவே கடவுளுடைய ஆவின்னு சொல்றாங்களோ, whenever the people say this spirit is really the God spirit, that is the time revival is going to come. அப்போதான் எழுப்புதல் கடந்து வரும். Somebody said amen. Hallelujah. I want to give you 7 qualities of a man with a different spirit. விசேஷித்த ஆவியுடைய ஒரு நபரின் 7 விதமான தன்மைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Write it down. அதை எழுதி கொள்ளுங்கள். 7 qualities of a man with a different spirit. விசேஷித்த ஆவியுடைய ஒரு மனிதனின் 7 தன்மைகள். Number 1. முதலாவது தன்மை, he was a man of vision. அவன் தரிசனத்தை உடைய ஒரு மனிதனாக இருக்கிறான். What is mean by a man with vision? ஒரு தரிசனத்தோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய அந்த காரியத்தின் அர்த்தம் என்ன? Other people saw Canaan. மற்ற ஜனங்கள் அவர்கள் கானானை மாத்திரம் பார்த்தார்கள். Those 10 spies, they saw Canaan. இந்த 10 வேவுக்காரர்கள் கானானை பார்த்தார்கள். But Caleb believed in Canaan. ஆனால் காலேபோ அந்த கானானில் விசுவாசம் வைத்தான். There is a difference between seeing and visioning. பார்க்கிறதற்கும் தரிசித்து விசுவாசிக்கிறதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. பார்க்கிறது வேற,
தரிசிக்கிறது வேற. There is a difference between sight and vision. பார்க்கிறதுக்கும் தரிசிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. What you see is in flesh. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது மாம்சமாக இருக்கிறது. It's a function of the eye. அது கண்ணினுடைய அது குணாதிசயமாக இருக்கிறது. It will see. அது பார்க்க தான் செய்யும். And it will record the image in your brain. அது உங்களுடைய மூளையிலே அந்த காரியத்தை குறித்து அது ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கும். But vision ஆனால் தரிசனமானது is beyond the physical. அது சரீர காரியத்தின் தாண்டி அப்பாற்பட்டதாக இருக்கிறது. It is seeing from God's perspective. அது தேவனுடைய பார்வையில் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Somebody shout hallelujah. Hallelujah. Turn to your neighbor and say, have some vision. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தரிசனம் வேணும். Why do people perish? ஏன் ஜனங்கள் அழிகிறார்கள்? Because they don't have vision. ஏனென்றால் அவர்களுக்குள் தரிசனம் இல்லை. My people perish because of lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் தரிசனம் இல்லாமையால் சங்காரமாகிறார்கள். Somebody shout amen. ஆமென். Why do people commit suicide? ஏன் ஜனங்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? Because they don't have a vision of the future. ஏனென்றால் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தரிசனம் அவர்களுக்கு இல்லை. Somebody turn to your neighbor and say, have a vision. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு தரிசனத்தை உடையவர்களாக இருங்க. Hosea chapter 4 verse 6. ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The main reason why people perish, ஜனங்கள் அழிவதற்கான முக்கியமான காரணம், because they don't have a vision. ஏனென்றால் அவர்களுக்கு தரிசனம் இல்லை. They don't have a knowledge. அவர்களுக்கு அறிவு இல்லை. சொல்லுங்க ஆமென். ஆமென். In Proverbs 29:18, நீதிமொழிகளின் புத்தகம் 29:18, where there is no vision people perish. எங்கே தரிசனம் இல்லாமல் இருக்கிறதோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். If you have a vision, உங்களுக்கு தரிசனம் இருக்குமானால் you will have the knowledge of the mind of God. உங்களுக்கு தேவனுடைய காரியத்தை குறித்ததான ஒரு அறிவு இருக்கும். Hallelujah. Hallelujah. It is not the knowledge that comes from reading books. அது ஒரு புத்தகத்தை வாசித்து வருகிறதான ஒரு அறிவு அல்ல. It is not the knowledge you get out of Google. அது கூகுள்ல இருந்து வருகிறதான ஒரு அறிவு அல்ல. It is a knowledge you get from the living God. அது ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஒரு அறிவாக இருக்கிறது. Somebody said amen. ஆமென். In 2 Corinthians chapter 5 verse 6 and 7, 2 கொரிந்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். the Bible says அது இப்படியாக சொல்லுகிறது. in verse 6, 6ஆம் வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. For we live by faith and not by sight. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். I don't live by what I see. நான் பார்க்கிற வண்ணமாக நான் நடக்கிறதல்ல. I live by what I believe. நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அதன் வண்ணமாகவே நடக்கிறவன். சொல்லுங்க ஆமென். ஆமென். சைட்டுக்கும் விஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. There is a difference between sight. Sight is physical. பார்க்கிறது என்பது சரீர ரீதியான ஒரு காரியம். But vision is in faith. ஆனால் தரிசனம் என்பது விசுவாசத்தில் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Caleb was a man of vision. இந்த காலேப் என்பவன் ஒரு தரிசனம் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கிறான். That is why he brought a good report. அதனால தான் ஒரு நல்ல செய்தியை, சுக செய்தியை அவன் கொண்டு வந்தான். Not only Caleb and Joshua, both of them. காலேப் மாத்திரமல்ல, காலேபும் யோசுவாவும் இருவரும் கொண்டு வந்தார்கள். Numbers 14:6-7. என்னாகமத்தின் புத்தகம் 14:6-7 வசனங்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னியின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. In verse 7 it says, 7ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, we went and saw that the land is good. நாங்க அந்த நிலத்தை போய் பார்த்தோம், அந்த நிலம் நல்ல நிலமாக இருக்கிறது. Listen, they had a word good in their mouth. நன்றாய் கவனிங்கள், அவர்கள் வார்த்தையில் நல்ல என்ற வார்த்தை இருந்தது. That means their vision is good. அது என்ன அர்த்தம் என்றால் அவர்களுடைய தரிசனமும் நல்ல தரிசனம் தான். சில பேர் பார்வையே சரி கிடையாது தெரியுமா? நம்மளை பார்க்கும்போது எப்படி செய்வ, நீ செஞ்சிருவியா? சில பேர்ட்ட சில தரிசனத்தை சொன்னால நம்ம கிட்ட அப்படியே பிரதர் மனசுல வந்து எப்படிரா நம்மகிட்ட கேட்பாங்க, எப்படி பிரதர் என்ன பண்ண போறீங்க? என்கிட்ட சில பேர் நான் லேண்ட் பார்க்குறேன்னு சொன்னோடனே, அந்த லேண்டுக்கு எவ்வளோ விலை பிரதர்? நான் சொல்றதே இல்லை இப்பெல்லாம். பாதி பேருக்கு போறாம மிச்ச பேருக்கு இவன் எப்படி செய்வான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்லிட்டா
அவங்க அவிசுவாசம் நம்ம விசுவாசத்தை கெடுத்துருது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சொல்லாதீங்க. ஆனா என்ன தெரியுமா சொல்லும்? கர்த்தர் செஞ்சிருவார் பிரதர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லதை பேசுங்க. பார்த்ததை பத்தி என்ன பேசணும்? பார்த்தேன் ஆனா ரேட்டு தான், அதெல்லாம் பேசாது, வாயை மூடு. உனக்கு அதை கேட்டார் ஆண்டவர், உன்கிட்ட என்ன கேட்டாரு? பார்த்ததை பத்தி நல்லதா பேசு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பார்த்ததை பத்தி நல்லதா பேசு. இட்ஸ் a good land. அது ஒரு நல்ல தேசம். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. But I want to prophesy. நான் ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். India is a good country. இந்தியா ஒரு நல்ல தேசம். Don't look at people and decide India is a bad country. ஜனங்களை பார்த்து இந்தியா ஒரு கெட்ட தேசம் என்று நினைத்து விடாதீர்கள். So many people are saying, I want to go to America, I want to go to Australia, I want to go to Europe. Why? India. அநேகர் இப்படியாக சொல்லுகிறார்கள், நான் அமெரிக்கா செல்ல வேண்டும், ஆஸ்திரேலியா செல்ல வேண்டும், யூரோப் செல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று இந்தியா மிகவும் ஒரு கெட்ட தேசமாக இருக்கிறது. I want to tell all the anti-Indians. எல்லா ஆன்டி இந்தியன்ஸ்க்கு நான் சொல்ல போகிறேன். I love my country India. நான் என்னுடைய தேசமாக இந்தியாவை நேசிக்கிறேன். There are some people who are bad, but my country India is a good country. சிலர் வேணா கெட்ட நபர்களாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய தேசமாக இந்தியா ஒரு நல்ல தேசம். Today we are going through a tough time. இன்றைக்கு நாம் ஒரு கடினமான நேரத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். But God is going to change it. ஆனால் தேவனாக கர்த்தர் அதை மாற்றி போக பண்ணுகிறார். After this pandemic is over, இந்த கொள்ளை நோய் முடிந்த பிறகு we will have the biggest church in the world. உலகத்திலே ஒரு பெரிய சபையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். Every day we will give thousands of baptism. எல்லா நாட்களும் ஆயிரக்கணக்கான ஞானஸ்தான ஆராதனைகள் நாம் கொடுக்க போகிறோம். Every day service will happen. தினந்தோறும் ஆராதனைகள் நடக்க போகிறது. Every day baptism. எல்லா நாட்களும் ஞானஸ்தானம். Every day millions of people are going to watch. ஒவ்வொரு நாட்களும் திரளான ஜனங்கள் கடந்து வர போகிறார்கள். 24 hours services. 24 மணி நேரமும் ஆராதனை. Flight will come and stand in our name. நம்மளுடைய பேரிலே ஃளைட் வந்து நிற்கும். Stadiums will be built. எல்லா அரங்கங்களும் கட்டப்படும். Not one stadium. ஒரு அரங்கம் மாத்திரமல்ல, many stadiums will be built. அநேக அரங்கங்கள் கட்டப்படும். Hallelujah. India will become the platform of God's glory. தேவனுடைய மகிமையின் பிளாட்ஃபார்மாக இந்தியா மாறும். Hallelujah. Hallelujah. Man of vision. தரிசனத்தின் மனிதனாக இருக்கிறான். Number 2. இரண்டாவது காரியம், man of faith. அவன் விசுவாசத்தின் மனிதனாக இருந்தான். He said, அவன் இப்படியாக சொன்னான். in Numbers 14:8. என்னாகமம் 14:8 கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். He just said, only I have to please God. அவன் ஒரு காரியத்தை மாத்திரம் தான் சொன்னான், நான் தேவனாகிய கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். His intention is not pleasing people. அவனுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்களை பிரியப்படுத்துவது அல்ல. His only intention, I have to please God. அவனுடைய எல்லா நோக்கமும் நான் தேவனாகிய கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். Today your intention should not be taking loan. உங்களுடைய நோக்கம் இன்று லோன் எடுப்பதாக இருக்க கூடாது. Your intention should not be pleasing your ஒன்னு விட்ட மாமா. உங்க தாத்தா சொந்த பந்தங்க கால்ல எங்க மாமா எனக்கு கொடுப்பாரு. ஏமாறிடாதீங்க, மனுஷ பின்னாடி ஓடாதீங்க. I'm telling you, don't run behind people. எந்த ஜனங்கள் பின்னேயும் நீங்கள் செல்ல வேண்டாம். How much ever you please people, நீங்கள் எவ்வளவுதான் ஜனங்களை பிரியப்படுத்தினாலும் they will never be satisfied. அவர்கள் ஒருபோதும் திருப்தி அடையவே மாட்டார்கள். But if you please my God, ஆனால் தேவனாகிய கர்த்தரையோ நீங்கள் பிரியப்படுத்தினால், he will give you the land with the milk and honey. அவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்காக கொடுப்பார். When you fix your attention on the obstacles, நீங்கள் தடையின் மீது உங்கள் கவனத்தை செலுத்துவீர்களானால், rather than the objective, அந்த நோக்கத்தை விட நீங்கள் தடையின் மீது உங்கள் கவனத்தை செலுத்துவீர்களானால், then your faith will be eclipsed by fear. உங்களுடைய விசுவாசமானது பயத்தினால் சுற்றிலும் சூழ்ந்திருக்கும். என்ன பவர்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஆப்ஜெக்டிவ் மேல கண்ணை வைக்காம ஆப்ஸ்டக்கிள் மேல கண்ணை வச்சீங்கன்னா உங்க விசுவாசத்தை பயம் என்கிற இருள் கார்மேகம் மூடிக்கொள்ளும். But if you don't look at the obstacle, if you look at the objective, நீங்கள் தடையை பார்க்காமல் அதனுடைய நோக்கத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், Jericho is nothing. எரிகோ என்பது ஒன்றுமே கிடையாது. Jordan is nothing. யோர்தான் ஒன்றுமே கிடையாது. I am looking at Canaan. நான் கானானை பார்க்கிறேன்.
I don't mind the giants of Anak. நான் அந்த ஏனாக்கின் புத்திரரை குறித்து கவலைப்பட மாட்டேன். I am interested in the Canaan Jesus promised me. நான் எனக்கு இயேசுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த கானானை மாத்திரம் பார்க்கிறேன். When you stop using your spiritual sight, நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய பார்வையை பார்க்க இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால், which is based on God's word, தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட அந்த காரியம், if you use your natural sight, உங்களுடைய சரீர பிரகாரமாக பார்வையை கொண்டு, you will only see danger everywhere. நீங்கள் எல்லா இடத்திலும் அபாயத்தை மாத்திரமே காண்பீர்கள். You will never reach the top levels of your faith. உங்களுடைய விசுவாசத்தின் உயர்ந்த லெவலுக்கு நீங்க போக மாட்டீங்க. Caleb walked by faith. ஆனால் காலேப் விசுவாசத்திலே நடந்தான். Faith sees victory. விசுவாசமானது ஜெயத்தை பார்க்கிறதாக இருக்கிறது. Faith brings a good report. விசுவாசம் நல்ல சுக செய்திகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. Faith sees with the eyes of God. தேவனுடைய கண்களை கொண்டு விசுவாசமானது பார்த்து செயல்படுகிறதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. How many of you want to see how God sees? தேவனாகிய கர்த்தர் எப்படி பார்க்கிறாரோ அப்படியே பார்க்க வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்கிறீர்கள்? Somebody lift your hands and say amen. ஆமென். In a plane they were transporting animals from one zoo to another. ஒரு பிளேன்ல ஒரு ஜூல இருந்து இன்னொரு ஜூக்கு மிருகங்களை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். Unfortunately, திடீரென்று during the takeoff, அந்த ஃளைட்டோட டேக் ஆஃப்ல the plane was rattled a little bit. அந்த பிளேன் கொஞ்சம் தடுமாறிச்சு. So what happened was there was a big box full of poisonous snakes. அங்க என்ன ஆயிற்று என்று சொன்னால், அந்த ஒரு பெரிய பாக்ஸ்ல ஒரு மிகுந்த விஷ பாம்புகள் இருந்தது. Because of the rattling, அந்த தடுமாற்றத்தினால the lid of the box opened. அந்த பாக்ஸோட மூடி அது கீழே விழுந்துருச்சு. All the poisonous snakes started coming out. எல்லா விதமான விஷ பாம்புகள் அந்த பாக்ஸ்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. The captain called control room and said, snakes. கேப்டன் கால் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு இப்படியாக சொன்னார், பாம்புகள் என்று சொன்னார். Mayday means that's it, we are going to drop down and we are going to crash. நாங்க கீழே இறங்கி அந்த விமானத்தை கிராஷ் செய்ய போறோம். Because the snakes are out. ஏன்னா இந்த பாம்புகள் எல்லாம் வெளியே வந்துருச்சு. Everybody is standing on the seat. எல்லாரும் அவங்க சீட் மேல நிக்கறாங்க. What do I do? நான் இனி என்ன செய்வேன்? Control room said, wait a minute. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து சொன்னாங்க, ஒரு நிமிடம் நீங்க காத்துருங்க. They called up the zoo. அவங்க அந்த ஜூக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. And the zoo manager said, அந்த ஜூவோட மேனேஜர் இப்படியாக சொன்னார். something he whispered. அவர் ஏதோ ஒரு காரியத்தை சொன்னார். The control room called back the plane pilot. அந்த கண்ட்ரோல் ரூம் அந்த பைலட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. They said, climb higher. இன்னொன்னு மேல பறந்து போ. What is your height? உன்னுடைய ஹைட் என்ன? They said, we are only at 10,000 feet. நாம வெறும் 10,000 அடியில தான் இருக்கிறோம். We can come down and land easily. நாம சீக்கிரமா கீழ இறங்கிடலாம். They said, no, don't land. இல்ல நீங்க கீழ இறங்க வேண்டாம். If you land, you will die. நீங்க கீழ இறங்கினா நீங்க செத்து போய்டுவீங்க. You take it higher. நீங்க இன்னும் மேல போங்க என்ன சொன்னாரு. They went to 15,000. அவங்க 15,000 அடிக்கு போனாங்க. Then they called up and they said, what do we do? அவங்க கால் பண்ணி கேட்டாங்க, இனி நாங்க என்ன செய்வது? Go higher. இன்னும் மேல போங்க. They went higher. அவங்க இன்னும் மேல போனாங்க. 30,000 feet. 30,000 அடிக்கு போனாங்க. Now the pilot heard the control room saying, இப்போ பைலட் கேட்டார், கண்ட்ரோல் ரூம் சொல்றத, go and pick up the snakes and put in the box. எல்லா விதமான பாம்புகளை எடுத்து பாக்ஸ்ல போட்டுக்கோங்க. To their amazement, அது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருந்தது. when they went and saw, அவர்கள் அங்க பார்க்க பொழுது, all the snakes were lying like just என்னது பஞ்சு மாதிரி அப்படியே விழுந்து கிடக்குது. just was lying like cotton ball. எல்லா பாம்புகளும் ஒரு பஞ்சை போல கீழே விழுந்து கிடந்ததாக இருந்தது. What happened? என்ன நடந்தது? All these snakes will bite in the earth level. எல்லா பாம்புகளும் ஒரு தரைமட்ட லெவல்ல தான் கடிக்கும். But if you take it to 30,000 feet, ஆனா 36 அடிக்கு நீங்க இந்த ஃளைட் எடுத்துட்டு போனீங்கன்னா, the snakes are powerless. இந்த பாம்புகளுக்கு எந்த வல்லமையும் இல்ல. Poison is powerless. எந்த விதமான விஷமும் ஒரு வலிமை இழந்து இருக்கிறது. When you take your problems to the higher level, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க மேல உயர்ந்த லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா, God will make everything possible for you. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சாத்தியமாகவே முடிப்பார். Because you are an eagle. ஏனென்றால் நீங்கள் ஒரு கழுகாக இருக்கிறீர்கள். Your enemies cannot climb that height. உங்கள் பகைஞர்கள் எல்லாம் அவ்வளவு மேல உயர வர முடியாது. நீங்க பூமியில நிக்கும்போது அவங்கள பார்த்தா நீங்க மேல ஏறிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க, அவங்கள பார்த்தா சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Somebody say climb higher. உயர எழும்புங்கள். Man of faith will always climb higher. விசுவாசத்தின் மனிதன் எப்பொழுதுமே உயரதான் எழும்புவான். Abraham climbed the mountain of Moriah. ஆபிரகாம் மோரியா மலைக்கு மேலே ஏறி போனான். If he had tried sacrificing Isaac in the plain, Isaac would have been dead.
அவன் அந்த சமவெளியில வந்து அவன் பலி செலுத்த நினைச்சானா ஈசாக்கு நிச்சயமாக செத்திருப்பான். He climbed the mountain. ஆனால் அவன் மலை மேல் ஏறி பலியிட்டான். Moses was tending to his sheep on the mountain of Horeb. மோசே வந்து கீழ சமவெளியில அவன் ஆடுகளை மேய்க்கல, ஓரேப் என்கிற பர்வதத்துல மேய்த்து கொண்டிருந்தான். A man of faith will always think, இந்த விசுவாசத்தின் மனிதன் எப்போதுமே ஒரு காரியத்தை நினைத்துக் கொண்டிருப்பான். with my God all things are possible. என்னுடைய தேவனாலே சகல காரியங்களும் கூடும். In Jeremiah 32:17, எரேமியாவின் புத்தகம் 32:17 Jeremiah says, எரேமியா எப்படியாக சொல்லுகிறார்? "Ah, Lord God, behold, you have made the heavens and the earth by your great power and outstretched arm. There is nothing too hard for you." ஆமென். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. Somebody shout hallelujah. ஆமென். Hallelujah. Number 3. மூன்றாவது காரியம், He was a man of perseverance. அவன் பொறுமையை காத்துக்கொள்கிற ஒரு மனிதனாக இருந்தான். He always persevered. அவன் பொறுமையோடு செயல்படுகிறவனாக இருந்தான். Perseverance does not mean just patience alone. பொறுமை என்பது பொறுமையோடு அமர்ந்திருப்பது மாத்திரமல்ல, It is moving forward with patience. அது பொறுமையோடு முன்னே நகர்ந்து செல்கிறதை குறிக்கிறதாக இருக்கிறது. How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல விரும்புகிறீர்கள்? Never think patience means sitting idle and say, when God wants, He will give me. பொறுமை என்பது நீங்கள் அமர்ந்திருந்து தேவனாகிய கர்த்தர் எப்போது கொடுப்பாரோ அது அப்போது கொடுக்கட்டும் என்பது அமர்ந்திருப்பது அல்ல. நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யணும், அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். நீ முன்னேறி போ, கர்த்தர் உனக்கு தருவார். Hallelujah. A man of perseverance. ஒரு பொறுமையின் மனிதனாக இருக்கிறான். Listen very carefully. நன்றாய் கவனியுங்கள். Faith needs to persevere. விசுவாசமானது பொறுமையோடு செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. செயல்படணும். It has to persevere. அது பொறுமையோடு செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. 400 years in Egypt. 400 வருடங்கள் எகிப்தில் இருந்தார்கள். 40 years in the wilderness. 40 வருடங்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள். In the midst of the campfire of negativity, எல்லா விதமான எதிர்மறையான காரியங்கள் நிமித்தம் 10 times the people of God murmured against God in the wilderness. 10 முறை வனாந்தரத்தில் இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். But Caleb never murmured against God. ஆனால் காலேபோ தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக எந்த முறுமுறுப்பும் செய்யவில்லை. It was not only as a spy he didn't speak against God, but 40 long years he never opened his mouth against God. ஒரு வேவுக்காரராக மாத்திரமல்ல, ஆனால் 40 வருடமும் காலேப் எந்தவித காரியமும் விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக சொல்லவில்லை. Somebody said hallelujah. Hallelujah. In Joshua chapter 14, யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் if you read from verse 7 onwards, 7ஆம் வசனத்தின் முதல் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் Caleb says like this. காலேப் இப்படியாக சொல்லுகிறார். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பெரேனாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. எதன்படி மறு செய்தி கொடுத்தாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷன் இருதயத்துல எது இருக்குதோ சொல்லுங்க. என்னப்பா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மனுஷன் இதயத்துல எது இருக்குதோ அதுதான் வெளியே வரும். அதுதான் வாய் பேசும். வாய் பேசு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. What is there in the heart? மனதில் என்ன இருக்கிறதோ, perseverance was in the heart of Caleb. பொறுமைதான் காலேபின் மனதில் இருந்ததாக இருக்கிறது. So he was always saying, God will give the land, God will give the land. அதனால தான் இப்படியாக சொன்னார், நிச்சயமாக தேவன் நிலத்தை கொடுப்பார், நிலத்தை கொடுப்பார் என்று. When the people were crying for water, he will say, water will come, water will come, water will come. ஜனங்கள் எல்லாம் தண்ணீருக்காக அழுகிற போது அவர் இப்படியாக சொன்னார், தண்ணீர் வரும், தண்ணீர் வரும், தண்ணீர் வரும் என்று. When the people cried for bread, he will say, bread will come, bread will come, manna will come, manna will come. அப்பத்திற்காக ஜனங்கள் அழுகிற போது மன்னா வரும், மன்னா வரும், மன்னா வரும் என்று காலேப் சொன்னார். When the people are crying corona, 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 he will say, Christ, Christ, Christ. எல்லா ஜனங்களும் கொரோனா, கொரோனா, கொரோனா என்று சொல்லும்போது அவன் கிறிஸ்து, கிறிஸ்து, கிறிஸ்து என்று சொல்லுவார். By the absolute grace of God, not even one wicket fall in Ruwa church. தேவனுடைய பெரிதான கிருபையினால எந்த விக்கெட்டும் ரூஹால விழல. ஒரு மரணம் கூட இல்லாதபடி கர்த்தர் நம்முடைய ரூவா திருச்சபையை கிருபையா பாதுகாத்தார். We are living in an atmosphere of faith. நாம் ஒரு விசுவாசத்தின் சுற்றுச்சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். We are called the family of faith. நாம் விசுவாசத்தின் குடும்பம் என்று அழைக்கப்படுகிறோம். When you confess like this, நீங்கள் இப்படி அறிக்கை செய்யும் பொழுது உங்க மனசுக்குள்ள பிசாசு ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். ஐயோ பாஸ்டர் ஏன் இதை சொல்றாரு? சொல்றதுனால சில பேருக்கு சாட்சி சொல்றதுக்கே ஏன் தெரியுமா பயம்? கண்ணு பற்ற போகுது. என்ன கண்ணு? அது நொல்ல கண்ணு.
நல்ல கண்ணு. நம்ம ஆண்டவர் நம்ம வாயில சாட்சி சொன்னா நம்மளை இன்னும் ஆசீர்வதிப்பார தவிர இன்னும் சுகத்தை பலத்தை கொடுப்பார். கையை உயர்த்தி தட்டி வர அல்லேலூயா. கையை உயர்த்தி தட்டுங்க பாப்போம். ஹalleluya. You persevered. அவன் பொறுமையோடு இருந்தான். And listen to what he says in verse 7. 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னியாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். Hallelujah. Hallelujah. Somebody said hallelujah. Hallelujah. What is that uttamam? அந்த உத்தமம் என்றால் என்ன? Number 4. 4ஆம் காரியம், man of loyalty. அவன் உத்தம மனிதனாக இருந்தான். Somebody said amen. Hallelujah. What does it mean to be loyal? உத்தமமாய் நடக்கிறது என்றால் என்ன? He was loyal to the promises God gave him. தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது அவன் மிகவும் உத்தமமாய் நடந்தான். And he served God wholeheartedly. அவன் முழு இருதயத்தோடு தேவனாகிய கர்த்தரை அவன் சேவை செய்தான். He served Joshua. அவன் யோசுவாவுக்கு சேவை செய்தான். Listen, some people will do work only if they are given a post. சிலர் சில பதவிகளை கொடுத்தால் மாத்திரம்தான் அவர்கள் சேவை செய்வார்கள். சிலருக்கு மத்தவங்க தன்னை விட ஷைன் பண்ணாங்கன்னா பிடிக்காது. When somebody comes for your job, is your heart bitter or better? உங்க வேலைக்கு மற்ற ஒரு ஆள் வரும்போது உங்க இருதயம் கசப்பா இருக்குதா இல்லனா உங்க இருதயம் நன்றாக இருக்குதா? If somebody is blessed, are you stressed? Are you blessed? மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்க சோர்ந்து போயிடுறீங்களா இல்ல நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? Caleb was always second in command. காலேபு கட்டளையிடுவதிலே இரண்டாவது நபராக தான் இருந்தான். He was not Joshua. அவன் யோசுவாவாக இல்லை. Today the problem is everybody wants to be Joshua. இன்றைக்கு பிரச்சனை என்றால் எல்லாரும் யோசுவாவை போல் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். For me, I will rather be Caleb than Joshua. என்னை பொறுத்தவரை நான் காலேபாகவும் இருப்பேன் யோசுவாவாகவும் இருப்பேன். Because Joshua got deceived by the Gibeonites. ஏனென்றால் யோசுவா கிபியோனினாலே அவன் ஏமாற்றப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டான். கிபியோனியர் வந்து பொய் சொன்னாங்க, யோசுவா ஏமாந்துட்டாரு. ஆனா உண்மையாய் கர்த்தரை பின்பற்றின காலேப் பைபிள்ல ஒரு இடத்துல கூட ஏமாறவே இல்லை. கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினார். Amen. And not only that, அது மாத்திரமல்ல, Joshua and Caleb are same friends. யோசுவாவும் காலேபும் ஒரு நண்பர்களாக இருந்தார்கள். Same generation. ஒரே சந்ததியில் இருக்கிறவர்களாக இருந்தார்கள். But Caleb respected Joshua. காலேப் யோசுவாவுக்கு கனப்படுத்தினான். He never spoke like Miriam and Aaron against Moses. ஆரோனும் மீரியாமும் எப்படி மோசேக்கு பேசினார்கள் அப்படி காலேப் யோசுவாவிடத்தில் பேசவில்லை. He never looked at Joshua, you are taking all the post and all the responsibilities. I am also along with you. We went to the spy. Why you only have to be a leader? Give me half of the church. யோசுவா நீ மட்டும் நீ நானும் சேர்ந்து தான் வேவு பார்க்க போறோம், நீ மட்டும் எல்லா காரியத்தையும் எடுத்து கிடக்குற, எனக்கு மட்டும் எதுவும் கொடுக்க மாட்டேங்க, எனக்கு பாதி சபையை கொடு அப்படி. We started the ministry together. நாம ஒண்ணா சேர்ந்து தான் ஊழியத்தை ஆரம்பிச்சோம். Where is my visiting card? என்னுடைய விசிட்டிங் கார்டு எங்க? Where is my identity? என்னுடைய ஐடென்டிட்டி எங்க? Caleb did not chase identities. காலேப் இந்த தனக்கன் தனி அடையாளங்களை தெரிந்து கொள்ளவில்லை. He was more interested about God's plan. தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தின் மீது மிகவும் ஆர்வம் கொண்டவனாக இருந்தார். He was more interested about God's vision. தேவனாகிய கர்த்தருடைய தரிசனத்தை குறித்து மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளவனாக இருந்தார். He was not interested about his personal vision. அவருடைய தனிப்பட்ட தரிசனத்தை குறித்து ஆர்வம் கொண்டுள்ளவன் காலேப் அல்ல. Many people அநேக ஜனங்கள் today asking, Lord, what is my calling? My calling. ஜனங்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய அழைப்பு என்ன என்று. The calling is there. அழைப்பு இருக்கிறது. India has to be saved. இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும். For India to be saved, இந்தியா ரட்சிக்கப்படுவதற்காக you can be a Joshua or you can be a Caleb. யோசுவாவாக வேண்டுமானால் இருக்கலாம், காலேபாகவும் இருக்கலாம். Are you loyal? நீங்கள் உத்தமமாய் இருக்கிறீர்களா? Are you a man of encouragement? நீங்கள் உற்சாகத்தின் மனிதனாக இருக்கிறீர்களா? Number 5, man of encouragement. ஐந்தாவது காரியம் உற்சாகத்தின் மனிதன். He always kept encouraging others. அவன் எப்பொழுதும் மற்றவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். 10 people made others cry. 10 பேர் மற்றவர்களை அழ வைத்தார்கள். Joshua did not speak. யோசுவா பேசவில்லை. Only Caleb spoke. காலேப் மாத்திரம் தான் பேசினார். The people are crying. ஜனங்கள் இப்படியாக அழுகிறார்கள். Listen very very carefully. நன்றாய் கவனியுங்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள்.
ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். Whole night the people were crying. எல்லா ஜனங்கள் ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். But Joshua and Caleb, ஆனால் யோசுவாவும் காலேபோ they did not cry. அவர்கள் அழவில்லை. They cried out loud to the Lord. அவர்கள் தேவனிடத்தில் கூக்குரலிட்டார்கள். And they said, அவர்கள் இப்படியாக சொன்னார்கள், don't cry. அழாதீர்கள். In verse 7 they said, it is a good land. 7ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார்கள், அது மகா நல்ல தேசம். இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நல்லா அழுது ஜெபிங்க, நிறைய அழுங்க, இன்னும் கொஞ்சம் மனம் திரும்புங்க, இன்னும் மனம் திரும்ப. மனம் நிறைய திரும்பியாச்சு. இதுக்கு மேல நான் மனம் திரும்புறதுக்கு மனமே இல்லை. எத்தனை தடவை மனம் திரும்புறது? இல்ல, உன்ட்ட அறிக்கையிடாத வேற ஏதோ பாவம் இருக்கு. நீ சின்ன வயசுல அண்ணாச்சி கடையில பென்சில் திருநல்ல, அதுக்கு எப்போ மன்னிப்பு கேட்டாச்சு. 13 வயசுலயே நான் மன்னிப்பு கேட்டாச்சு. இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு என்னத்த இருக்குது. எல்லாத்தையும் தான் இயேசு சிலுவையில முடிச்சிட்டாரே. சொல்லுங்க ஆமென். Man of encouragement. அவன் உற்சாகத்தின் மனிதனாக இருக்கிறான். There are people who preach encouragement. சிலர் உற்சாகத்தை பிரசங்கிப்பவர்கள் இருக்கிறார்கள். There are people who preach condemnation. சிலர் கடிந்த ஆக்கினையை குறித்து பேசுறவர்களும் இருக்கிறார்கள். Can I say something? நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? If God can bless Jacob, தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்க கூடுமானால், if God can bless Peter, பேதுருவையும் ஆசீர்வதிக்க கூடுமானால், if God can bless David, தாவீதையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க கூடுமானால், God will bless me also. தேவனாகிய கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார். It is not about our failures. அது நம்மளுடைய தோல்விகளை குறித்ததான காரியம் அல்ல. It is all about God's plan over our life. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மீது வைத்துள்ள அவருடைய திட்டமாக இருக்கிறது. Somebody said hallelujah. Hallelujah. Be an encourager. ஒரு உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருங்கள். Always encourage other people. மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள். If you encourage others, நீங்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துறீங்கன்னா, God will encourage you. தேவனாகிய கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவார். In 1 Samuel chapter 30, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில், friends of David wanted to stone him. தாவீதோட சிநேகிதர்கள் அவனை கல்லெறி ஆயத்தமாக இருந்தார்கள். They were ready with a stone. அவர்கள் கல்லை எடுத்துக்கொண்டு ஆயத்தமாக இருந்தார்கள். But David, ஆனால் தாவீதோ, he is a stone expert. அவன் கல்லில ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார். கோலியாத்ன்றது ராட்சதனிய கல்லு வச்சு அடிச்சவளு, ஃப்ரெண்ட்ஸை வச்சு அப்படி கூழாங்கல அடுக்கு அத்தனை பேரையும் சாவச்சிருப்பான். But he never carried a stone against his friends. ஆனால் அவனுடைய சிநேகிதருக்கு விரோதமாக எந்தவித கல்லையும் சுமந்து கொண்டு போகவில்லை தாவீது. உங்க குடும்பம், உங்க நண்பர்கள் உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு கல்லெறிய ரெடியானாங்கன்னா, நீயும் கல்லை தூக்காத. நீ அவங்கள பார்த்து சொல்லு, பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். Hallelujah. Hallelujah. In 1 Samuel chapter 30 verse 6, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், he encouraged himself in the Lord. அவன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். Listen very carefully. நன்றாய் கவனியுங்கள். There are times in your life சில நேரங்களில் வாழ்க்கை இப்படியாக இருக்கும். you will not have people to encourage you. உங்களை உற்சாகப்படுத்த யாரும் இல்லாத போல You இருக்கும். have to encourage yourself in the Lord. நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களையே நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். For me sometimes எனக்கு சில நேரங்களில் nobody is there to encourage me. உற்சாகப்படுத்த யாருமே இருக்க மாட்டார்கள். Because I will come with a big plan that will need a big finance. ஏனென்றால் நான் ஒரு பெரிய திட்டம், அந்த திட்டத்துக்கான ஒரு பெரிய ஃபினான்ஸோட கடந்து வருவேன். People in my office will wash their hands like பிலாத்து. நீங்க தான் இத சொல்றீங்க, இதுக்கு காசு எப்படி வரும்னு கை கழுவிடுவாங்க. ஃப்ரீடம், ஃப்ரீடமா, திரும்புமா. எங்க ஆபீஸ்ல இருக்கவங்களுடைய எண்ணங்களை சொல்றேன். அப்படியே ஃப்ரீடமா, திரும்புமா, ஐயோ ஐயோ பாஸ்டர் ஃப்ரீடம் எடுத்து போறாராம். Because it's a thing of faith. ஏனென்றால் அது விசுவாசத்தின் காரியமாக இருக்கிறது. They will not understand. அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். But when you trust God, ஆனால் நீங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுதோ, and encourage, உற்சாகப்படுத்தும் பொழுதோ, so I encourage my team. அதனாலே நான் என்னுடைய டீமை என்கரேஜ் பண்ணுவேன். How you know? I will say, எப்படி தெரியுமா? first freedom நடத்தும்போது நம்ம கையில காசை வச்சுக்கிட்டா பண்ணோம். நம்ம காலை வச்சோம் யோர்தான் 2 அப்படி வா போலாம். I will send David, go to Nagpur. நான் சொல்லுவேன், வாங்க நாக்பூர் போலாம். He will call from there. Anna, everything is ready. பணம் கர்த்தர் கொடுப்பார். We went to Nagpur. நாங்கள் நாக்பூருக்கு சென்றோம். With only how much? Not even 10,000 rupees. 10,000 ரூபாய் கூட எங்க கையில இல்ல.
But we went. ஆனாலும் நாங்க கடந்து போனோம். When we finished Nagpur Freedom and came back, ஆனால் நாங்க நாக்பூர் ஃப்ரீடம் முடித்து திரும்பி வருகிற போது not even 10 rupees debt, everything paid and settled, we came back. எந்தவித 10 ரூபாய் கூட எங்களுக்கு கடன் கிடையாது, எல்லாம் முற்றிலும் செட்டில் ஆக்கப்பட்டது. That is faith. அதுதான் விசுவாசம். You have to encourage yourself. நீங்கள் உங்களையே கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். Don't ask questions to your friends. உங்களுடைய சிநேகிதர் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேள்விகளை எழுப்பாதீர்கள். எப்படி செய்ய போறீங்க, எப்படி செய்ய போறீங்க, எப்படி செய்ய போறீங்க? உங்க பாஸ்டர் பார்த்து கேட்காதீங்க, எப்படி பாஸ்டர், எப்படி பாஸ்டர், எப்படி பாஸ்டர், எனக்கே தெரியாதியா. நிறைய பேருக்கு பாஸ்டர் எப்படின்னா எல்லாமே சரி. நீ வலது பக்கமாகி போனால் அங்கே கருப்பு கலர் சட்டை போட்டு மஞ்சள் கலர் பையோட ஒருத்தர் இருப்பான், அவன்ட்டு அதை வாங்கிட்டு வந்துரு. பாஸ்டருக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் ஒன்ன மாதிரி சாதாரண மனுஷன்தான். அவர் கர்த்தர் சொல்றதை மட்டும்தான் சொல்லுவார். அவர் தெய்வம் இல்ல, அவர் கர்த்தருடைய ஊழியக்காரன். சொன்னதை மாத்திரம் செய்வார். மகிமை கர்த்தருக்கு மட்டும்தான். But in that you need to have a different spirit. ஆனால் அதிலும் கூட நீங்கள் ஒரு விசேஷித்த ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். Man of encouragement. ஒரு உற்சாகப்படுத்துகிற மனிதர். Somebody fall into sin. சிலர் பாவத்தில் விழுந்தால் Don't completely தூக்கி எறிஞ்சு them. அவர்களை தூக்கி எறிந்து விடாதீர்கள். Speak to them. அவர்களோடு பேசுங்கள். Show them love. அவர்களிடத்தில் அன்பை பகிருங்கள். When Peter backslided, பேதுரு பின்மாற்றமாய் செல்லும் பொழுது Jesus said, "Hey, come here. Give me your resignation letter." இப்படியாக கூப்பிட்டு சொல்லவில்லை, உன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை தா என்று. I find that you are a very big disturbance for our ministry. எங்களுடைய ஊழியத்துக்கு ஒரு பெரிய தொந்தரவாக நீ இருக்கிறாய். You not only went fishing, you took the entire team to fishing. நீ மீன் மாத்திரம் பிடிக்கல, எல்லா டீமையும் சேர்த்துட்டு மீன் பிடிக்க போயிட்ட. I asked you to stay in Jerusalem. நான் உன்னை எருசலேம்ல இருக்க சொன்னேன். You கெட்ட fellow, you took them all the way to the Sea of Galilee. நீ கலிலேய கடலுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்ட. Jesus did not ask him for resignation letter. இயேசு இப்படியாக ரெசிக்னேஷன் லெட்டரை பீட்டர் கிட்ட கேட்கல. He went to the seaside. அவர் அந்த கடலோரமா போனார். Put a fire. ஒரு நெருப்பை கொளுத்தினார். Peter, anything you have for eating? பேதுருவே, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படினு கேட்டார். नहीं, कुछ भी नहीं. मेरे हाथ में कुछ भी नहीं. यहाँ आओ, இங்கே வா. இங்கே உனக்காக மீன் ரெடியா இருக்கு. மீனிங் என்ன அர்த்தம்? மீனுக்கு என்ன மீனிங்? உனக்காக இயேசு எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. நீ போய் திருப்பி மீனை பிடிக்க போறியே, நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். வலையா இப்படி போடு. 153 மீன். பேதுருவை கர்த்தர் தெரிந்தெடுக்கும் போது வலை கிழிஞ்சிருச்சு மீனால. இப்போ மீனை இழுக்கிறாரு, வலை கிழியல. 153 மூணையும் அப்படியே கரை கொண்டு பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த தடவை உங்க வலை கிழியாது. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. This time, இந்த முறை God says, தேவனாகிய கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், I'm going to honor your faith. நான் உன்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்த போகிறேன். Hallelujah. Hallelujah. Number 6. ஆறாவது காரியம், He was a man of blessings. அவன் ஆசீர்வாதங்களின் மனிதனாக இருந்தான். He blessed others. அவன் மற்றவர்களை ஆசீர்வதித்தான். He asked for high mountain. He asked for blessings. அவன் நிறைய ஆசீர்வாதங்களை கேட்டான். But when somebody asked him, ஆனால் மற்றவர்கள் அவனிடத்தில் கேட்ட பொழுதோ he gave them blessings. ஆனால் அவன் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தான். Joshua chapter 15. யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம். You see his daughter Aksa. அவனுடைய மகள் அக்சால், she came and asked her father, அவள் தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்க வந்தால், you have given me dry places. நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர். Now I want watered places. எனக்கு நீர்ப்பாய்ச்சல் நிலத்தை வேண்டும் என்று கேட்டாள். You know, when she asked for one, உங்களுக்கு தெரியுமா, அவர் ஒரு காரியத்தை கேட்டபொழுது, the Bible says in Joshua 15:19, வேதம் இப்படியாக சொல்லுகிறது. யோசுவா 15:19, he gave her upper springs and lower springs. அவர் மேற்புறத்திலும் கீழ்ப்புறம் நீர்ப்பாய்ச்சல் நிலங்களை கொடுத்தார். நடுவுல வனாந்தரம், மேல நீர்ப்பாய்ச்சல், கீழே நீர்ப்பாய்ச்சல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்தார். That is the heart of Caleb. அதுதான் காலேபுடைய இருதயமாக இருந்தது. He will always give. அவன் எப்பொழுதுமே கொடுக்கிறவனாக இருக்கிறான். He was a blesser of people. அவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவனாக இருக்கிறான். Man of blessings. அவன் ஆசீர்வாதத்தின் மனிதனாக இருக்கிறான். அதனால தான் கர்த்தர் அவனுக்கு உயர்ந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். Hallelujah. Number 7. He was a man of altitude. உயர்ந்த எல்லைகளின் மனிதனாக இருக்கிறான். He was not content with average common places. அவன் இந்த காரியங்களிலே, பொதுவான காரியங்களிலே அவன் அதுக்குள் அடக்கி வைக்கவில்லை. He never thought about the comfort of himself. தன்னுடைய சௌகரியத்தை மாத்திரம் அவன் பார்க்கவில்லை. He always focused on God and his promises. அவன் தேவன் மற்றும் அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்தே நோக்கமாய் இருந்தான். His expectation about God is he is always higher.
அவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே பெரியவராக இருக்கிறார் The என்பதே. man with a different spirit. வித்தியாசமான ஆவியை உடைய ஒரு மனிதன். Who conquered Jerusalem? யார் எருசலேமை கைப்பற்றினார்கள்? Caleb. காலேபு தான். He was the one who said, "Give me the mountain." அவன் தான் சொன்னான், எனக்கு அந்த மலையை தாரும் என்று. Somebody said, "Hallelujah." Hallelujah. He looks at Joshua and says, அவன் யோசுவாவை பார்த்து இப்படியாக சொல்லுகிறான். in Joshua chapter 14 verse 12, யோசுவா 14:12 "Now therefore give me this mountain of which the Lord spoke in that day." ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். இந்த மலை நாட்டை. Everybody say, இந்த மலை நாட்டை. Which mountain? The mountain of Moriah which Abraham climbed. ஆபிரகாம் மேலே ஏறின மோரியா மலை எனக்கு தாரும் என்று சொன்னான். The mountain of Jerusalem where Jesus is going to die. இயேசு எங்க மரிக்க போகிற எருசலேம் மலையை கேட்டான். The mountain of Jerusalem where the temple of God is going to be built, which is going to be eternal Jerusalem. எப்படி நித்திய எருசலேமாக இருக்க போகுது அந்த இடத்தை தான் காலேபு யோசுவாவிடத்தில் கேட்டான். நீங்க கட்ட போற எருசலேம், the Jerusalem which he going to build, அது அழிந்து போகிற எருசலேம் அல்ல. there is not going to be a perishing Jerusalem. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற எருசலேமா இருக்க போகிற. The Jerusalem going to be descend from the heaven. Somebody said hallelujah. Hallelujah. What you are going to build is eternal. நீங்கள் எதை கட்ட போகிறீர்களோ அது நித்தியமாக இருக்க போகிறது. To do something eternal, நீங்கள் நித்தியமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் you have to be a man of different faith. நீங்கள் விசேஷித்த ஆவியுடைய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். You have to be a man of altitude. நீங்கள் உயர்ந்த எண்ணங்களுடைய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். He said in Joshua 14:12, அவன் யோசுவா 14:12 இப்படியாக சொல்லுகிறார், the Lord is with me. தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னோடு இருப்பாரானால், என்னோடு இருப்பாரானால், as he promised, நீங்கள் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடிப்பா, கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன். அவர்களை துரத்தி விடுவேன். I will chase them off. அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். Joshua said, take it. யோசுவா சொன்னார், எடுத்துக்கொள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Today God wants some people with a different spirit. தேவனாகிய கர்த்தர் விசேஷித்த ஆவியுடைய மனிதர்களை எதிர்பார்க்கிறார். Who will claim mountains. அவர்கள் மலைநாட்டை பிடிக்கிறவர்களாக இருப்பார்கள். Who will create history. அவர்கள் சரித்திரத்தை உருவாக்குறவர்களாக இருப்பார்கள். The mountain which Caleb got that day. அன்று காலை பெற்றுக்கொண்ட அந்த மலைநாடு, whole world comes to worship today. இந்த இங்க எல்லா முழு உலகமும் அங்கு வந்து ஆராதிக்கிறது. The place we are going to get. நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த நிலமானது, whole world is going to come. முழு உலகமும் அங்க வர போகிறது. New airport will be built near it. அந்த இடத்துக்கு அருகாமையில புதிய விமான நிலையங்கள் உருவாக்கப்பட போகிறது. Whole cities will be built. எல்லா விதமான புதிய பட்டணங்கள் கட்டப்பட போகிறது. God is going to repeat history. தேவனாகிய கர்த்தர் சரித்திரத்தை மீண்டுமாக எழுத போகிறார். For the revival of India, இந்தியாவின் எழுப்புதலுக்காக God has chosen Chennai. தேவனாகிய கர்த்தர் சென்னையை For தேர்ந்தெடுத்திருக்கிறார். the revival of India, இந்தியாவின் எழுப்புதலுக்காக God has chosen Ruha. ரூஹாவை தேவனாகிய கர்த்தர் That தேர்ந்தெடுத்திருக்கிறார். is why we are going through so many problems. அதனாலே தான் நாம் अनेक பிரச்சனைகளுக்கு ஊடாய் நடந்து கொண்டு போகிறோம். Don't look at the sons of Enoch. நீங்கள் ஏனாக்கின் புத்திரரை ஒருபோதும் காண You are வேண்டாம். called to create history. நீங்கள் சரித்திரத்தை படைக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Stand up. அனைவரும் எழுந்து நில்லுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Lift your hands. உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Say, Lord Jesus, சொல்லுங்கள், இயேசுவே, fill me with a different spirit. விசேஷித்த ஆவியுடன் என்னை நிரப்புங்கப்பா. Fill me with a different anointing. விசேஷித்த ஆவி அபிஷேகத்துடன் என்னை நிரப்பும். Let me have more faith. எனக்கு அதிக விசுவாசம் பெருகுவதாக. I love you so much, நான் Lord. உம்மை அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவரே. I love you, Lord Jesus. ஆண்டவரே, உம்மை அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவரே. I give you the glory, Master. நான் உமக்கே மகிமை கொடுக்கிறேன் எஜமானே. Let your name alone be glorified. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். Amen. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org